காம்ப்ரிஹெண்ட் அப்படின்னு சொன்னா மீனிங் என்னன்னா டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு நம்மளுக்கு யூஸ்வலாவே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு எக்ஸசைஸ் உண்டு. அது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு பேசேஜ் கொடுத்துருப்பாங்க. த மெயின் திங் இஸ் தட் வி ஹாவ் டு ரீட். அதை வந்து வாசிக்கணும். கடகடான ஸ்கிம் பண்ணிட்டு போகக்கூடாது. அது என்னன்னு புரிஞ்சு வாசிக்கணும். ஒரு தடவை ரீட் பண்ணா பத்தாது. அது ஒரு ட்வைஸ் ஆர் த்ரைஸ் நம்மளுக்கு புரியுற வரைக்கும் ரீட் பண்ணணும். அதனுடைய எசன்ஸ் மட்டும் இல்லை, சில சமயங்கள்ல சில வேர்ட்ஸ் அதோட மீனிங்ஸும் கூட நம்மளுக்கு வொக்காபுலரி கூட புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி நம்ம வாசிக்கணும். அதை ரீட் பண்ணி கொஞ்சம் புரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து டைரக்டா கேட்டுக்க மாட்டாங்க. கொஸ்டின்ஸ் கொஞ்சம் இன்டெரக்டா தான் இருக்கும். ஆனாலும் கூட the questions are asked only from the passage. இப்போ நிறைய காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜஸ் வந்து கொஸ்டின் பேப்பர்ல பார்த்துட்டேன். கொஸ்டின்ஸ் வந்து அவுட் ஆஃப் த பேசேஜ் அவங்க கேட்கவே இல்லை, உள்ள தான் கேட்குறாங்க. ஒரு சின்ன சேலஞ்சிங் கொஸ்டின் சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேசேஜ் கொடுத்துருந்தாங்க. அந்த பேசேஜ் வந்து இட் வாஸ் அபவுட் அவுல். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவுல் வந்து ஒரு நாக்டர்னல் பேர்டு. அந்த வேர்டு வேணா புதுசா இருக்கலாம், ஆனா அவுல் வந்து ஒரு ராத்திரி நேரம் முழிச்சிருக்கக்கூடிய ஒரு பேர்டு அப்படின்றது நமக்கு தெரியும். இப்ப நாக்டர்னல் அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா ராத்திரி நேரம் முழிச்சிருந்து உணவு தேடக்கூடிய அனிமலோ இல்ல பேர்டோ இதுவாக இருந்தாலும் அந்த நாக்டர்னல் சொல்லுவோம். அப்போ அவுல கொடுத்துட்டு அது வந்து நாக்டர்னல் பேர்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு இப்ப இதுல கொஸ்டின் எப்படி கேட்டிருந்துச்சு அப்படின்னு சொன்னா diurnal is the opposite of nocturnal. Using the information given in the passage, the meaning of the word diurnal is ABCD. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா நாக்டர்னலுக்கு மீனிங் கேட்கல. அப்படி கேட்டா கூட நம்ம வந்து அவுல் இஸ் அ நாக்டர்னல் பேர்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதுல இருந்து நம்ம ஆன்சர் எழுதிடலாம். நாக்டர்னல்ன்ற வேர்டோட ஆப்போசிட் கொடுத்துருக்காங்க. டைனல்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அந்த டைனலோட மீனிங் கேட்குறாங்க. இட் இஸ் சோ சிம்பிள். நமக்கு வந்து நாக்டர்னல்ன்ற வேர்டுக்கு மீனிங்கே தெரியாம இருக்கலாம், பட் வி கேன் ரிலேட். அவுல வந்து நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அது வந்து எப்படிப்பட்ட ஒரு பேர்டு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அது வந்து நைட்டு இரவு நேரம் முழிச்சிருக்கக்கூடிய, மேபி இரவு நேரம் இறைத்திடக்கூடிய ஒரு பேர்டு. அது பகல்ல மேக்சிமம் பார்க்க முடியாது, ரொம்ப ரேர். அப்போ அது இரவு நேரத்துல முழிச்சிக்கக்கூடிய பேர்டுனா அப்ப டைனல் அப்படின்னா என்ன, அதுக்கு க்ளூஸ் வந்து டெஃபினெட்லி தேர் வில் பி இன் தி ஆன்சர். அதை வச்சு நம்ம வந்து ஈஸியா எழுதிடலாம். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ரீட் வாட் எவர் இஸ் கிவன். இந்த பேசேஜ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நமக்கு வந்து அட்டென்ட் பண்ண தெரியணும்.